பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம். அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. எப்பொழுது? அப்பொழுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுது தேடினாலும் அவர் நமக்கு தென்படுவார். அவர் எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேடணும். நாம் அவரை தேடும்போது உடனே நமக்கு செல்ஃபோன்லேருந்து ஃபோன் வரும். உடனே என்ன செய்வோம்? ஃபோன் அட்டன் பண்ணுவோம், நம்ம ஜெபத்தை நிறுத்திடுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடணும். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரும் நாம் தான் பேச வேண்டும். அதான் முழு இருதயத்தோடும். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். நம்முடைய ஆண்டவரை பார்க்கலாம், அவர் அப்படி தேடணும். ஆகவே இந்த கால அருமை தெய்வ பிள்ளைகளே, வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரை தேடுங்க, மனுஷனை தேடாதீங்க. மனுஷனை தேடுறதுனால ஒரு நன்மையும் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.